ஓகே, ஹாப்பி மார்னிங், ஹாப்பி சண்டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட், சுய ஆய்வு, சுய பரிசோதனை, இது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இது ஏன் சார் நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் வந்து ஒரு வேகமாக போய்கிட்டு இருக்கும் போது நம்ம பிஸ்னஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம என்னதான் உழைச்சாலும், நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டாலும், நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து மத்தவங்கள மாதிரி வர மாட்டேங்குதே. நம்ம லீடர் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 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 டீம் பில்ட் ஆக மாட்டேங்குதே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய ஒரு யோசனைகள் வரும். ஆனா வந்து நம்ம ஏன் நமக்கு இது நடக்கல அப்படின்றத மட்டும் நம்ம நமக்காக அதை யோசனை பண்ணி பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து என்னைக்குமே வந்து நம்ம மற்றவங்களை சொல்லுவோம்ல, அப்பா டவுன்லைன் கிட்ட வந்து அப்பா இது நல்லா பண்ணுப்பா, நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ளைன் கிட்ட போய் அப்ளை நல்லா பண்றாருன்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குதா? மற்றவங்களுக்கு கிடைக்குதே, நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து சுய பரிசோதனை பண்ண போறோம். எப்படி சார் பண்றது? ஞாயிற்றுக்கிழமைன்னா காலையில இட்லி சாப்பிடாம போய் பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் எடுக்க தேவையில்ல. நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் பார்த்தீங்களா? கடந்த ஒரு 1 வருஷமோ, 1 1/2 வருஷமோ, 2 வருஷமோ, இல்ல சில பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு 10 வருஷம் இருக்கிறோம், 15 வருஷம் இருக்கிறோம். நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் வந்து குரு சார், நான் குருசாமி ஆயிட்டேன். இப்படின்ட்டு நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ப வந்து நம்மளையே வந்து ஒரு சுய பரிசோதனை நம்ப பண்ணிக்க போறோம். இதோட அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாங்க. "கல்ல கண்டா நாய காணோம், நாய கண்டா கல்ல காணோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம்னா, நாய் இருக்கு. ஆனா நம்ப கல் எடுத்து அடிக்கிறதுக்கு கல் இல்ல. ஆனா கல் இருக்கிற நேரத்துல நம்ம அடிக்கிறதுக்கு நாய் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா அது அப்படி இல்ல. ஒரு கல்லு ஒண்ணு இருக்குன்னா, அந்த கல்லுக்குள்ள ஒரு உருவம் ஒண்ணு இருக்கு. ஒரு நாய் உருவம் இருக்குன்னா, அத நீங்க கல்லா பார்த்தா அந்த நாய் உருவம் உங்களுக்கு தெரியாது. அந்த நாய் உருவம் இருக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அது கல்லா தெரியாது. அது நாய் சிலை மாரி தெரியும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பிசினஸோட பேசிக்ஸ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பேசிக்ஸ வந்து அப்படியே நம்மளோட அ சுய ஆய்வுல வந்து அத நம்ம கனெக்ட் பண்ண போறோம் இன்னைக்கு. ஓகே. என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சார் என்னோட ஸ்கிரீன் அண்ட் வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஓகே ஓகே சார், கிளியர். ஓகே சார். சூப்பர் சார். ஸோ மறுபடியும் உற்சாகமான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். ஸோ பிசினஸ் பேசிக்ஸ், இது யாரா இருந்தாலும் இது எல்லாருக்குமே தேவையானது தான். நான் புதுசா வந்திருக்கேன் சார். நிச்சயமா உங்களுக்கு தேவை. நான் ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கிறேன் சார். நான் பார்க்காத நெட்வொர்க்கா, நான் பார்க்காத பிசினஸா, நான் பண்ணாத பிசினஸா அப்படின்றவங்களுக்கும் இது கண்டிப்பா தேவை. ஏன்னா இது வந்து நான் இதை வந்து பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், டைப்ஸ் ஆஃப் பிசினஸ். என்ன மாதிரி பிசினஸ் இப்ப இருக்கு, எக்ஸிஸ்டன்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் பிசினஸ். ஷார்ட் டேர்ம்னா இந்த பிசினஸ் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் ஓடும். ஒரு 5 மாசம் கூட ஓடலாம் வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மாசம் ஓடும். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியே ஓடிடும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் பிசினஸ். பணம் சம்பாதிக்கலாம், எல்லாமே சம்பாதிக்கலாம். நம்மள விட அந்த பிசினஸை கொண்டு வரவங்க அதிகமா சம்பாதிப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிசினஸ் அப்படின்ட்டு. சிலர் வந்து இது தெரிஞ்சே எடுப்பாங்க. இது வந்து ஷார்ட் டேர்ம் பிசினஸ்ங்க, 3 மாசம் ஓடுங்க, நான் வந்து 1 மாசத்துலயே நல்லா சம்பாரிச்சிருவாங்க அப்படின்ட்டு சில பேர் தெரிஞ்சே எடுப்பாங்க. சில பேர் பாவம் தெரியாம இதுல போய் விழுந்துருவாங்க. அடுத்தது வந்து மிட் டேர்ம். மிட் டேர்ம்னா ஒரு 6ல இருந்து ஒரு 8 மாசம் ஓடுங்க. அப்படி கொஞ்சம் ஸ்லோவா பிக்கப் ஆகும். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா பிக்கப் ஆகி நம்மளுக்கு அந்த பிசினஸ் மேல நம்பிக்கை வர்றதுக்கே ஒரு 5 மாசம் ஆயிடும். அந்த 5 மாசத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அது மேல பிசினஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதுல பண்ண ஆரம்பிப்போம். 5 மாசமா நல்லா ஓடிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 5 மாசமே நல்லா ஓடிட்டு இருக்கே நினைக்கிறவங்க வந்து இந்த 3 மாசம் ஷார்ட் டேர்ம் பிசினஸ்ல போய் அடிபட்டவங்களா கூட இருக்கலாம். ஸோ வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, அப்புறம் தான் பிசினஸே பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய உள்ளுக்குள்ள ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 8வது மாசத்துல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அவனும் அதே கதை தான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வெப்சைட் போகாது, ஒண்ணு ஹேக் ஆயிடும்னு சொல்லுவாங்க, ஒண்ணு வந்து
கொடுக்குறேன்னுவாங்க, ஒன்று வந்து டோக்கனாக மாத்திட்டேன்னுவாங்க, ஒன்று வந்து ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இது வந்து நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்காக. ஸோ அதனால வந்து அந்த மிட் டேர்ம்ன்றது ஒரு 8 மாசம் வச்சுக்கோங்களேன். லாங் டேர்ம் இப்போ நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் அப்படின்னா முக்கால்வாசி இந்த ப்ராடக்ட் பேஸ்டு தாங்க கொஞ்சம் லாங் டேர்ம்ல போயிட்டு இருக்கு. மற்றது இந்த கிரிப்டோ ரிலேட்டடு மற்ற கான்செப்ட் மூலியமா வரக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் அப்படின்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது. லாங் டேர்ம் நம்ம எதை சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு பிசினஸ் இருந்தாலே அதை வந்து நம்ம லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நம்மளோட ஆலிவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அழகா சூப்பரா வந்து ஒரு 2 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. டிசேபிள் ஓகே. ஸோ ஒரு 2 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ எந்த விதமான பிசினஸாவும் இருக்கட்டும், நம்ம வந்து இது லாங் டேர்மா, ஷார்ட் டேர்மா, மிட் டேர்மா, இதை நம்ம பிசினஸா தான் பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டு எதுன்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் பிசினஸை சூஸ் பண்றது தான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்ட். இது லாங் டேர்ம் பிசினஸ் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? எல்லா பிசினஸ்லயும் ஸ்டார்டிங் உள்ள வரும்போது நல்லா தானே இருக்கு, நல்லா தானே சொல்றாங்க, இதை பத்தி ஆஹா ஓஹம் எல்லாம் பேசுறாங்களே, அது வந்து மூடிட்டு போகும்போது தான் தெரியுது இது வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்ட்டு. நீங்க என்ன பண்ணணும்னா எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலும் உங்க அந்த பிசினஸ் இன்ட்ரடியூஸ் பண்றவங்க 1008 சொல்லலாங்க. இது சூப்பரு, அது சூப்பரு, இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இது மூலியமா இவ்வளவு சம்பாரிச்சாங்க, கார் வாங்கினாங்க, அது வாங்கினாங்க, இது வாங்க, என்ன சொன்னாலும் நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். நீங்க அந்த பிசினஸ பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்கு எடுத்துக்குங்க ஒரு 3 நாள், 4 நாள், 1 வாரம் கூட எடுத்துக்குங்க. ஒன்ஸ் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இது ஓகே, சூப்பர், நல்ல பிசினஸ், இதுல இது வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதுல ஃபியூச்சர் இருக்குன்னு தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம அதுக்குள்ள போறது வந்து கரெக்டான ஒரு விஷயம். ஸோ வந்து லாங் டேர்ம். சரி, என்ன விதமான பிசினஸா இருந்தாலும் அதோட ஃபேஸ் ஒன்று இருக்குது. என்ன ஃபேஸ்? டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ். என்ன ஃபேஸ்னா அந்த பிசினஸ நீங்க எந்த ஸ்பீட்ல பண்ண போறீங்க அப்படின்றது. சார் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் கிடைக்குது சார், எந்த மாதிரி ஒரு பிசினஸா இருந்தாலும் அதை நீங்க எப்படி எடுக்கிறீங்க, எப்படி அப்ரோச் பண்றீங்க, அதை எப்படி பண்றீங்க, எந்த வேகத்துல பண்றீங்கன்றது பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த அவுட்கம், அந்த ரிசல்ட்டே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ. ஸ்லோ ஸ்லோனா என்னன்னா நம்மளோட வேகத்தை தான் நான் சொல்றேன், பிசினஸோட வேகத்தை சொல்ல. பிசினஸ் வந்து அது வேகமா தான் போயிட்டு இருக்கும். நம்மளோட வேகத்தை சொல்றேன். நம்ம அந்த பிசினஸ எந்த ஸ்பீட்ல பண்றோம், ஸ்லோவா பண்றோமா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கன்வின்ஸ் ஆகிறதுக்கே அவங்களுக்கு டைம் எடுக்கும். அவங்க கன்வின்ஸ் ஆகிறதுக்கே டைம் எடுக்குதுன்ற பட்சத்தில் எல்லா பிசினஸ் இதுல பாருங்க, எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்னு பணம் தேவை, 2வது மக்கள் தேவை. இந்த மக்களும் பணமும் இல்லாம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து டைம் வேஸ்ட். சும்மா சும்மா இதை அமைக்கி விட்டா உனக்கு காசு வரும், நீ இதை டைப் பண்ணி போட்டா இது காசு வரும், இதை நீ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா உனக்கு காசு வரும், இதெல்லாம் சும்மா நம்மளோட இன்டர்நெட் தான் வேஸ்ட். நம்ம டைம் வேஸ்ட், இன்டர்நெட் வேஸ்ட். ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட் இல்ல ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்கணும், மக்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் அதுல பணம் இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து அது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். சரி வந்து இது வந்து ஸ்லோவா, சில பேர் சார் நான் பொறுமையாவே பண்றேன் சார், எனக்கு அவசரம் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவசரம் இல்லைன்னா மேபி அவங்களுக்கு தேவைகள் ரொம்ப கம்மியா இருக்கலாம், இல்ல அந்த ப்ராஜெக்ட் மேல அவங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கனவே இல்லாம இருக்கலாம். எனக்கு இன்னைக்கு வந்தா ஓகே, வரலையா சரி ஓகே, நோ ப்ராப்ளம், எனக்கு ஒன்றும் பெரிய கட்டாயமும் கிடையாது, எனக்கு பெரிய நெசசரியும் கிடையாது அப்படின்ட்டு சில பேர் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஸ்லோவா பண்ணுவாங்க. சில பேர் பயந்து கூட ஸ்லோவா பண்ணுவாங்க. சரிங்களா? 2வது மீடியம் பேஸ். மீடியம்னா இங்க பிசினஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண உடனே திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம், ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாங்க, மோட்டிவேட் ஆயிடுவாங்க. திடீர்னு 1 வாரம் 2 வாரம் நல்லா ஓடுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரு நோ அப்படின்னு சொல்லிட்ட உடனே மறுபடியும் அப்படியே டல் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் உங்களை பூஸ்டப் பண்றதுக்கு ஒரு மீட்டிங்கோ ஒரு மோட்டிவேஷனோ ஏதோ ஒன்று தேவைப்படும். டக்குன்னு பிசினஸ் பண்ணுவாங்க. இல்ல சில பேர் வந்து கொஞ்சம் கிராஜுவலா, சார் நான் வாரத்துக்கு ஒரு 2 பேரை பிசினஸ்ல கொண்டு வரணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் சார். அது வந்து அவரோட வேகம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, அதுதான் மீடியம். ஸ்லோவா பண்றவங்களுக்கு, மீடியமா பண்றவங்க வந்து ஓரளவுக்கு ஓகே தான்.
வாரத்துக்கு நான் 2 என்ட்ரி கொடுக்குறேன் சார், வாரத்துக்கு ஒரு 3 என்ட்ரி கொடுக்குறேன் சார் அப்படின்ட்டு. இதை வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க எவ்வளவு மக்களை உள்ள கொண்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட பிசினஸ் ஸ்பீடா பிக்கப் ஆகிட்டு போகும். மூணாவது வந்து ஃபாஸ்ட். நல்ல ஒரு பிசினஸ் கையில கிடைச்சிருச்சுங்க, இது வந்து நான் வாய்ப்பா பார்க்கல, நான் வந்து இதை வந்து ஒரு வாழ்க்கையா பார்க்குறேன், இந்த பிஸ்னஸை நான் ஃபாஸ்டா எடுத்து பண்றேன். ஃபாஸ்டா எடுத்து எப்படி பண்றேன்? அவங்க தினைக்கும் பிளான் காட்டுவாங்க, தினைக்கும் ஒருத்தர்கிட்ட பேசுவாங்க, தினைக்கும் என்ட்ரி போடுவாங்க, தினைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கீழே இருக்கவங்களையும் இதே மோட்ல இதே ஃபாஸ்ட்ல வரணும் அப்படின்னு நினைச்சு அவங்க கீழே யாரெல்லாம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய மக்களா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவங்க கூட ஒன்னா சேர்த்துப்பாங்க. இப்ப இது இருக்கு வச்சுப்போமே, இந்த கூட்ஸ் ட்ரெயின். கூட்ஸ் ட்ரெயின் மேல நிறைய வெயிட் இருக்கும், நிறைய அது பெட்டி கூட நிறைய பண்ணி. நீங்க சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சப்போஸ் நீங்க அந்த ரயில்வே ட்ராக் அண்ட போய் நின்றுட்டீங்க வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நான் அப்படிதான் பண்ணுவேன் சின்ன வயசுல சைக்கிள்ல. அப்ப முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு அந்த ரயில்வே ட்ராக் போய் நின்றுட்டோம்னா அந்த கூட்ஸ் ட்ரெயின் போகும். அப்போ அந்த கூட்ஸ் ட்ரெயின் போகும்போது எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, எத்தனை பெட்டி இருக்கு என்ன அப்படின்னுவாரு. எங்க அப்பாவுக்கு நம்ம காசு குத்தி ஸ்கூல் படிக்க வச்சிருக்கிறோமே, 1 2 ஒழுங்கா பண்ண தெரியுதா, கவுண்ட் பண்ண தெரியுதான்னு அவருக்கு. நம்மளுக்கு வந்து டைம் போர் ஆகுதுன்ட்டு நம்ம அதை எண்ணுவோம். அப்ப இந்த கூட்ஸ் ட்ரெயின் அப்படி எண்ணும் போது 1 2 3 அப்படின்னு நம்மளால எண்ண முடியும். ஏன் எண்ண முடியுதுன்னா அது ஸ்லோவா தான் போகும், அதோட வேகமே அவ்வளவுதான். ஸோ அது ஸ்லோவா போகும்போது 80 பெட்டி இருக்குது அப்படின்ட்டு. இதுவே வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் போகுது, ஒரு எக்ஸ்பிரஸ் போகும்போது உங்களால எத்தனை பெட்டி இருக்குன்னு எண்ண முடியுமா? நிச்சயமா எண்ண முடியாது, ஏன்னா அதான் வேகம். ஸோ நீங்க எந்த வேகத்துல போறீங்களோ அந்த வேகத்துல அந்த இடத்துல போய் நம்மளால ஈஸியா ரீச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க என்ன உங்களோட டெஸ்டினேஷன், உங்களோட இலக்கு, அப்ப நீங்க அதை ஃபாஸ்டா போகும்போது தான் நீங்க வந்து மிட் டேர்ம் பிசினஸா எடுத்தாலும் லாங் டேர்ம் பிசினஸ் எடுத்தாலும். சார் லாங் டேர்ம் பிசினஸ் தானே சார், பொறுமையா பண்ணிக்கலாம் சார், பொறுமையா பண்ணிக்கலாம் சார். எப்பா டிஆர் டோக்கன் முடிய போகுதுப்பா, டக்குன்னு 12 அடிப்பா, பண்ணிக்கலாம் சார், எங்க சார் போகுது, நம்ம லேட தானே சார் வச்சார்ல. இப்போ மறுபடியும் ப்ராஜெக்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து கேஷ்பேக் டோக்கன் அப்படி ஒரு விஷயம் தான் வரும். ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க கேஷ்பேக் டோக்கன் வரும்போது டிஆர் டோக்கன் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ஒரு அர்த்தம், கேஷ்பேக் டோக்கன் தான் வரப்போகுது அப்படின்னா டிஆர் டோக்கன் ஸ்டாப் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கே அடிச்சிருக்கணும் சார் 12th, அன்னைக்கே பண்ணிருக்கணும் சார், அன்னைக்கே நான் முடிச்சிருக்கணும் சார், அன்னைக்கே என் கீழே இருந்தாங்க, அன்னைக்கே அப்படின்றது. அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அப்ப வந்து நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம் பிசினஸ, அப்ப நம்ம மீடியம் ஃபேஸ்ல போயிட்டோம். ஸோ அப்போ ஃபாஸ்ட் ஃபேஸ், ஃபாஸ்ட் டக்குன்னு பிசினஸ் பண்ணிட்டே போகும்போது உங்களுக்கு ரிசல்ட்டும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்பீடா கிடைக்கும். சரி, ஓகே. இதோட அவுட்கம் என்னங்க? பிசினஸோட அவுட்கம், இப்போ ஒருத்தர் ஒரு பிசினஸ் பண்றாருன்னா ஒரு 3 விதமான அவுட்கம் வரும். ஃபர்ஸ்ட் அவுட்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சும்மா மூடி மறிச்சோ, இல்லைன்னா வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காகவோ, இல்லைன்னா வந்து எல்லாரும் வந்து பிசினஸ் வந்து ஸ்பீடா பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காகவோ இல்லை. நம்ம சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளவு காலகட்டத்தில் பண்ணியிருக்கிறோம்னா அது நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கிறோமா அப்படின்ட்டு நம்மளை நாமளே அனாலிசிஸ் பண்றதுக்காக தான் இந்த செஷன். எதுக்காக இந்த நேரத்தில் இந்த செஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, வரக்கூடிய வாரங்கள்ல எப்படியும் டாக்டைல் வந்து T&S ஓப்பன் ஆக போகுது, மற்ற விஷயங்களும் ஓப்பன் ஆக போகுது. அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த பேசுறோம். இந்த மாதிரி ஆயிடுச்சே சார், அந்த மாதிரி ஆயிடுச்சே சார், இத்தனை மாசம் ஆயிடுச்சே சார், ஆகட்டும் சார் ஆகட்டும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மள மாத்திக்கிறதுக்காக. நீங்க மத்தவங்களை போய் நம்ம மாத்த முடியாது. இப்ப சார் என் டவுன்லைன் வந்து மீட்டிங்கே வரமாட்டான் சார், நீங்க வர்றீங்களா சார் தினைக்கும், நீங்க கரெக்டா டைமுக்கு வரீங்களா சார்? இல்ல நான் முக்காவாசி வருவேன், நீங்க முக்காவாசி வரலன்னா அப்புறம் எப்படி உங்களோட டவுன்லைன் ரெகுலரா வருவாங்க? அப்போ உங்க டவுன்லைனை மாத்த முடியாது, உங்களை நீங்களே தான் மாத்திக்க முடியும். சார் என் டவுன்லைன் வந்து பிசினஸே கொண்டு வர மாட்டார் சார். அப்ப நம்மள கேட்கணும், அது நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கேட்கணும். நம்ம என்ன கேட்கணும், அப்ப நம்ம மட்டும் வாரத்துல எத்தனை பிசினஸ் கொண்டு வரும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக தான் உங்ககிட்டயே நீங்க பேசிக்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்.
சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த பிசினஸ் எடுத்தேன் சார், எனக்கு லாஸ் சார். சார் எந்த ஒரு பிசினஸ்ல லாஸ்ன்னு ஒரு விஷயமே கிடையாது. அன்டில் நீங்க ஜாயின் பண்ண உடனே அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானா அது உங்க தப்பு கிடையாது. அது லாஸ் தான். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு 6 மாசமா பிசினஸ்க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க லாஸ்ன்னு சொன்னா அது யார் தப்புன்னா அது வந்து நம்ம தப்பு தான். சோ லாஸ் ஏன் வருது? பிசினஸ்ல பண்ண வேண்டிய விஷயத்த பண்ண வேண்டிய நேரத்துல அதை நீங்க கரெக்டா பண்ணல. சோ அதுதான் லாஸ். இல்ல சார் நான் வந்து சம்பாரிச்சேன் ஆனா லாஸ் ஆயிடுச்சு. எப்படி லாஸ் ஆச்சு? நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்தேன் சார். சார் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ அவங்களோட காசு போட்டு தான் ஒருத்தவங்க பிசினஸ்ல வந்தாதான் அவங்க அதை பிசினஸா பண்ணுவாங்க. இதுவே நீங்க ஐடி போட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க நினைப்பீங்க சார் ஐடி போட்டு கொடுத்தா நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினைப்பீங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அந்த பணத்தோட அருமை அது அவங்களுக்கு தெரியாது. அது வந்து உங்களோட காசு. ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான், ஐடி போட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்த லாபத்தை எடுத்து நீங்க வந்து அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துட்டீங்க. அப்ப எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபமே கிடையாது. சரி லாபம் தான் கிடையாது, நோ லாஸ் நோ கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா சில பேர் என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கூட வாங்கி போட்டுருவாங்க. என்ன எப்படி போடுவாங்க? சார் நீங்க இப்ப போடுங்க சார், அதை போய் இந்த காசு எடுத்துக்கிட்டே வரேன், இந்த வந்துடும் சார், ஒரு வாரத்துல வந்துடுறேன் சார், 2 வாரத்துல வந்துடுறேன் சார். அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும், உங்க கை காசும் அதுல இல்லாம போயிடும். ஸோ அதுதான் வந்து சில பேர் கேட்டீங்கன்னா லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்காவாசி பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் இருந்துச்சு சார், பிசினஸ் இருக்கிற வரைக்கும் நல்லா சம்பாரிச்சேன் சார், ஒன்னும் குத்தம் சொல்லக்கூடாது சார், நான் லாஸ் எல்லாம் ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டேன், நல்லா தான் சார் சம்பாரிச்சேன். சர்வைவல் என்னோட டே டு டே இன்கம் வந்து நல்லா தான் சார் இருந்துச்சு, என்னோட வாழ்க்கை நல்லா தான் சார் போச்சு, நான் லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து கஷ்டங்கள் ஒன்றும் கிடையாது, ஆனால் எதிர்பார்த்தது நடக்கல சார். ஸோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு ஒரு மீடியம் ஃபேஸ்ல ஓடி இருப்பாங்க. மீடியமா கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ணியிருப்பாங்க, பிசினஸ் பில்ட் பண்ணி வரக்கூடிய காசை எடுத்து 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 செலவு பண்ணியிருப்பாங்க. எடுத்து எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்து 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 மறுபடியும் 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 அந்த பிசினஸ்க்குள்ள போட்டிருப்பாங்க. ஏன்? இன்னும் போட்டா இன்னும் அதிகமா வரும் அப்படின்ட்டு. ஸோ அப்ப அந்த கம்பெனி மூடிட்டு போகும்போது உங்களுக்கு வந்த லாபத்தையும் தூக்கி நீங்க அதுக்குள்ள திரும்ப 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 போட்டதுனால அது உங்களுக்கு வந்து லாபம் வந்த மாதிரி தெரியும். ஆனா அந்த லாபத்தை உங்களால அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேராசை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம அந்த பணத்தை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொல்லலாம். ஸோ சர்வைவல். ஸோ வந்து பிசினஸ் எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டாங்க. பிசினஸ்லாம் நல்ல பிசினஸ் தான் சார், இருக்கிற வரைக்கும் நல்லா சம்பாரிச்சேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வைவல். இதுல ஒரு 3வது விஷயம் இருக்குதுங்க, அசெட் கிரியேஷன். இப்ப நம்ம சில பேர் நினைப்போம் சார், எந்த பிசினஸ் வந்தாலும் எங்க லீடர் மட்டும் நல்லா சம்பாரிச்சிடறாரு சார், அவரு மட்டும் டாப்ல போயிடுறாரு சார், அவரு மட்டும் ஆடி வாங்குறாரு, பிஎம்டபிள்யூ வாங்குறாரு, வீடு வேற கட்டிட்டாரு சார், அவரும் இதே பிசினஸ் தான் எடுத்தாரு, அவர் மட்டும் எப்படி சம்பாரிச்சாரு? சோ இதுதான் வந்து சோ இந்த மாதிரி மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா ரொம்ப கம்மி தான். நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு ஒரு பிசினஸ்ல 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்ல வந்து ஒரு 80% மக்கள் வந்து நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கேட்டகரியில இருப்பாங்க. லாஸ் ஆயிட்டுன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல நான் சர்வைவல்ல இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா 20% ஆஃப் மக்கள் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு அச்சீவ் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து அந்த மிட் டேர்ம், மிட் டேர்ம் பிசினஸ் எடுத்தாலும் சரி, லாங் டேர்ம் பிசினஸ் எடுத்தாலும் சரி. ஸோ இதுதான் வந்து நிதர்சனம், இதுதான் உண்மை. சரி, இப்ப அவருக்கு கிடைச்ச பிசினஸ் வாய்ப்பும் அதேதான், நமக்கு கிடைச்ச பிசினஸ் வாய்ப்பும் அதேதான், அதே பிளான் தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அவங்களால மட்டும் எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு கோட்டீஸ்வரர் ஆக முடியுது, அவங்களால மட்டும் எப்படி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அசட், ஒரு சொத்தை சேர்க்க முடிஞ்சது, இதுதான் நானும் பண்றேன், எனக்கு மட்டும் இது ஏன் நடக்கல அப்படின்னும் போது நம்ம பண்ணாத சில விஷயங்களை அவங்க பண்றாங்க, அவங்க பண்ற முக்காவாசி விஷயங்களை நம்ம பண்ணாம இருக்கிறோம். ரெண்டுமே ஒண்ணுதானேன்னா ரெண்டுமே ஒண்ணு இல்ல, அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு.
ஸோ இதுதான் வந்து ரீசன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதை என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா நம்ம அதை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப நான் சொல்லும் போது நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு சுயமா நம்ம சும்மா நம்மள மனசை வந்து நம்ம தேத்திக்கலாமே தவிர்த்து நம்ம பண்ணது தப்பு இல்ல நான் போகிட்டு இருக்க வழி தப்புன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஒரு கரெக்டான வழிக்கு போவோம். இப்ப நீங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. இந்த ரூட்ல போனா இந்த இடம் வருமா சார்ன்னு கேட்கிறோம். நீங்க தப்பான ரூட்ல போறீங்க சார் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க வந்து அடமண்டா நான் சொல்றீங்க, இல்ல இல்ல இந்த வழிதான் நான் போயிருக்கிறேன், எனக்கு தெரியும், இப்படிதான் நான் போவேன் அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? அது வந்து நமக்கு தான் நஷ்டம். டைம் வேஸ்ட், பெட்ரோல் வேஸ்ட், உங்களோட எஃபர்ட் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு நீங்க போற ரூட் தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு யூ டர்ன் எடுக்கிறதுல ரொம்ப நேரம் ஆயிடாது. ஸோ நம்ம அதை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி 80% ஆஃப் மக்களோட காசு தான் இந்த 20% ஆஃப் மக்கள் கிட்ட போகுது. இதுதான் 80-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசினஸ்ல மட்டும் தானா அப்படின்னா பிசினஸ்ல மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே வந்து 80-20 ரூல். அதனால்தான் வந்து இந்த உலகம் வந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. 80% மக்கள் பண்ற உழைப்புனால 20% மக்கள் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு விஷயம். இந்த 80-20 எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? நம்ம இது வரைக்கும் 80ல இருந்தோமா 20ல இருந்தோமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்க, இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து ஒரு 3 காலமா பிரிக்கிறேன். இது வந்து டைப்ஸ். 80% ஆஃப் மக்கள் என்ன பண்றாங்க, 20% ஆஃப் மக்கள் என்ன பண்றாங்க. 20% ஆஃப் மக்கள் அப்படின்றவங்க வந்து சக்சஸ் ஆனவங்க. 80% ஆஃப் மக்கள் என்னன்னா இன்னும் சக்சஸ நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சக்சஸ் அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது, ஆனா வந்து அந்த சக்சஸ் அவங்களால பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க முடியல அப்படின்னா அதுதான் இந்த ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ். பிசினஸ் சூஸ் பண்ணும் போதே 80 விதமான மக்கள் வந்து ஒரு 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 அவசரத்துல எனக்கு இப்ப ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்களேன், நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே, என்னால சும்மா இருக்க முடியல, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ட்டு ஷார்ட் டேர்ம் பிசினஸோ இல்ல மிட் டேர்ம் பிசினஸோ சூஸ் பண்றாங்க. ஆனா அந்த 20% மக்கள் வந்து கரெக்டான ஒரு ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணி அதுல எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ ஒரு இன்னல்களோ இருந்தாலும் கூட கொஞ்சம் நிதானமா இருந்து வெயிட் பண்ணி அந்த மிட் டேர்ம் லாங் டேர்ம் என்ற பிசினஸ் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஸ்பீடு. அந்த பிசினஸ் பண்ற ஸ்பீடு. 80% ஆஃப் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்லோவா இல்லைன்னா மீடியமா பண்ணுவாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நானே கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் சார் நான்லாம் சொன்னா அடுத்த செகண்டே 500 பேர் வந்து சேருவான் சார். சொல்லுங்களேன் சார். அப்ப சொல்லலாம் சார். ஃபர்ஸ்ட் இதுல என்ன ஏது இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றேன் சார். இப்ப வந்து லேடோ மாதிரி ஒரு மனிதர், ஒரு 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 கிரிப்டோ எக்ஸ்பர்ட், ஒரு ஒரு கிரிப்டோ அனலிஸ்ட், அவர் வந்து ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வர்றாரு அப்படின்னும் போது அதை முழுசா நம்மளால ஆராய்ச்சி பண்றதுக்கே நம்மளுக்கு 3 வருஷம் ஆயிடும். அதை நீங்க எண்ட் டு எண்ட் நீங்க அதெல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ண முடியாது. நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள 1 வயசாயிடும் நம்மளுக்கு. இல்லைன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள லேடோ வந்து அடுத்த ஒரு புது விஷயத்த உள்ளுக்குள்ள கொண்டு வந்துருவார். அதனால வந்து என்ன சொல்லுவாங்க, சார் நான் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன அடுத்த செகண்டே சேர்றதுக்கு 500 பேர் ரெடியா இருக்கிறான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லி பாருங்களேன். அதை சொல்லி பாருங்க. நீங்க இது வரைக்கும் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பீங்க? படத்துக்கு போலாமா கூப்பிட்டுருப்பாங்க, 500 பேரும் வருவான். பார்ட்டி பண்ண போலாமான்னு கூப்பிடுவீங்க, அந்த 500 பேரும் வருவான். வாழ்க்கையில முன்னேறலாம், ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணலாம்னு நீங்க கூப்பிடுங்களேன், அதுக்கு அடுத்த செகண்ட்ல அவங்களோட அவங்களோட போன்லாம் வந்து எங்க போயிடும், அவுட் ஆஃப் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள்ல போயிடும். ஸோ அதனால வந்து நம்ம 80%ல இருக்கிற மக்கள் பிசினஸை வந்து ஸ்லோவா இல்ல மீடியம் ஸ்பீட்ல தான் பண்றாங்க. ஆனா 20% மக்கள் அதை ஃபாஸ்டா பண்றாங்க. நாளைக்கு என்ன நடக்கணும் அப்படின்றது அவங்க இன்னைக்கு நைட்டே அவங்க அதை வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. அவுட்கம் 80% ஆஃப் மக்களுக்கு வந்து இந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய அவுட்கம் என்னவா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு லாஸ் இல்லைன்னா சர்வைவல். ஓகே சார், பிசினஸ் இருக்கிற வரைக்கும் நான் சம்பாரிச்சேன். ஆனா அந்த 20% ஆஃப் மக்கள் வந்து அந்த அசட்டை, சொத்தை சேர்த்து வச்சிருக்காங்க இந்த பிசினஸ் மூலியமா மட்டுமே. சார் அவருக்கு என்ன சார், அவர் வந்து பரம்பரை பணக்காரர் சார் அப்படின்னு அந்த பரம்பரை பணக்காரரை பத்தி நம்ம இங்க பேசலங்க.
பரம்பரை பணக்காரர் இருக்கிறவங்க யாரும் வந்து இந்த 67 பேர் இன்க்ளூடிங் நானும் வந்து இந்த மீட்டிங்ல வந்து நம்ம இன்னைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை வந்து உக்காந்துருக்க மாட்டோம். ஸோ நம்மளாம் வந்து லைஃப்ல வந்து முன்னேறதுக்காக தான் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து முட்டி மோதி பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, அடுத்த ஒரு 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து யார் மாத்திக்கணும்னா அது நம்ம தான் மாத்திக்கணும். மணி மேனேஜ்மெண்ட், பணத்தை கையாளக்கூடிய தந்திரம்னு சொல்லலாம், திறனும் சொல்லலாம். பணத்தை கையாளக்கூடிய திறன், தந்திரம் அது 80% ஆஃப் மக்கள் கிட்ட இல்லை. அந்த 20% ஆஃப் மக்கள் கிட்ட இருக்கு. ரெண்டாவது ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸ்கில் டெவலப்மெண்ட்டா நம்மள நாமே ஒரு 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 விஷயத்த கத்துக்கிறது, அந்த விஷயத்த பயன்படுத்துறது, அந்த விஷயத்துலக்குள்ள உள்ள போயிட்டு அதை பண்றது. ஸ்கில் டெவலப்மெண்ட் அது என்னென்ன மாதிரி ஸ்கில் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அது வந்து 80% ஆஃப் மக்கள் கிட்ட அது இல்லை. அதனாலதான் அந்த சக்சஸால நம்மளால ரீச் பண்ண முடியல. 20% ஆஃப் மக்கள் கிட்ட அது வந்து இல்லைனாலும் அவங்க அதை கத்துக்கிட்டு அதை வந்து அவங்க அப்ளை பண்றாங்க. அடுத்தது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா நீங்க பேசுறது ஒரு கம்யூனிகேஷன் சொல்லலாம். நீங்க ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்றது அதுவும் கம்யூனிகேஷன் தான். உங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்களா? இப்ப நீங்க ஒரு 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 ஒருத்தர்கிட்ட பேசும்போது நீங்க சிரிச்சுட்டே பேசுறீங்க. நீங்க நான் சும்மா தான்ப்பா சிரிச்சேன், அவன் புரிஞ்சுக்கினான்பா, அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தான். உங்க முகத்தோட பாவனை, இப்போ நீங்க முறைக்கிறீங்கன்னும் போது நீங்க கோபமா இருக்கிறீங்க, அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தான். நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, வாயை திறந்து ஒரு விஷயத்த நம்ம சொன்னாதான் அது கம்யூனிகேஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களோட செயலை பார்த்தாவே அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தான். உங்க வாயில இருந்து வார்த்தை வெளியில வர்றதுக்கு முன்னாடி உங்க உடம்பு அது ரியாக்ட் பண்ணி, உங்க முகம் அது ரியாக்ட் பண்ணி, அது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் அதுல இந்த 80% மக்கள் நோ, அதை வந்து அவங்க வளர்த்துக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை. நான் வளர்த்துக்க மாட்டேன், இல்லைன்னா வந்து இதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, எனக்கா சார் பேச சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு சில பேர்லாம். ஆனா அந்த 20% ஆஃப் மக்கள் வந்து அவங்க ரெடியா இருக்கிறாங்க கத்துக்கிறதுக்கு. எனக்கு தெரியல அப்படின்னாலும் சரி, இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்களே, ஓ இப்படிதான் உக்காரணுமா, ஓ கை கட்டக்கூடாதா, ஓ கால் மேல கால் போட்டு இப்படி இந்த இடத்துல உக்காரக்கூடாதா, அப்போ வந்து இந்த இடத்துல லிசன் பண்ணணுமா, இந்த இடத்துல பேசக்கூடாதா, ஓ இந்த இடத்துல நம்ம பேசணுமா, ஓ இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்ல வந்து நிக்கணுமா, ஓ இந்த இடத்துல நம்ம முகத்தை அப்படி காட்டணுமா, சிறுசாப்புல இருக்கணுமா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியலனா கூட அவங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவங்க கத்துக்கிட்டாங்க, கத்துக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்றாங்க. அதுதான் அந்த 20% மக்கள். சரி, இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க அந்த 20% மக்கள் லிஸ்ட்ல வரணுமா? அப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட சாட்ல போயிட்டு 20 அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது எதுக்காகனா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியமான விஷயம். அதனால வந்து எத்தனை பேர் முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. செல்லப்பாண்டியன் 20ன்னு அடிங்க. உங்க சாட்ல போயிட்டு 20. சாட் எங்க இருக்கும்னா உங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அது பக்கத்துல சாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அங்க வந்து 20 அப்படின்னு டைப் பண்ணுங்க. கிங் மேக்கர் அட்லீஸ்ட் ஒரு 65 பேர்ல ஒரு 20 பேராச்சும் 20ன்னு போட்டாதான் அது சொல்றதுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். டிஎம்எஸ் மீதி பேர்லாம் என்ன பண்றீங்க சார்? ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வா சார் அப்படின்ட்டு. சரிங்க, அப்புறம் செல்லப்பாண்டியன் சார் சொல்லலாமா, இல்லைன்னா இதோட முடிச்சிருவோமா, அவங்களே கத்துக்கிட்டோமா? மக்கள் இப்படிதான் இருக்காங்க சார். இன்னும் அவங்கள அனலைஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு புரியுது. புரியுது. சரி, சில பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. சரி, ஓகே சார். இந்த சாட்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், CHAT. அந்த சாட்டை போய் கிளிக் பண்ணி அதுல 20 அப்படின்னு போட்டீங்கன்னா ஓகே லக்ஷ்மி மேடம், ஓகே ரைட்டு, சரி ஓகே எல்லாம் கேட்டுட்டாங்க, நம்ம சொல்லிடுவோம். இப்ப இந்த மீட்டிங் பேசும்போதே வந்து சில பேர் சுய ஆய்வு பண்ணிருப்பீங்க. ஏன் நீங்க 20ன்னு போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நான் 80ல தான் சார் இருக்கேன், அப்ப நான் 20%ல போகணும் சார். சில பேர் வந்து எனக்கு தெரியும் நான் 80 தானு, ஆனா நான் ஏன் அதை சொல்லிக்கணும் அப்படின்னு சில பேர். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளும் வந்து அந்த 20% லிஸ்ட்ல நம்ம போயே ஆகணும். நம்ம அந்த 20% லிஸ்ட்ல நம்ம போனால்தான் நம்மளால சொத்து சேர்க்க முடியும்.
ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம அன்பழகன் அழகா சொல்ற மாதிரி கோடீஸ்வர கொடை வள்ளல்களே அப்படின்ற மாதிரி அந்த நிலைமைக்கு நம்ம போக முடியும். சரி, இப்ப நம்ம வந்து டிலே பண்ணாம அது எப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மணி மேனேஜ்மெண்ட். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை இந்த 20% மக்கள் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. மணி மேனேஜ்மெண்ட்னா சார் மணியே இல்லையே அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. எல்லார்கிட்டயும் காசு இருக்கு, எல்லாருக்கும் காசு வரும். ஆனா அந்த காசை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் நீங்க அந்த 80ல இருக்கிறதா 20ல இருக்கிறதான்றத டிசைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வந்து ஒரு $100 வருதுன்னு வச்சுப்போம். $100 $100 இல்ல வந்து ₹100 இல்ல ₹1000 இல்ல ₹1,00,000 அப்படின்னு வச்சுப்போம். சரி, ₹1,00,000 வச்சுப்போமே ஒரு கணக்குக்கு. பேசுறோம், கொஞ்சம் பெருசா பேசுவோம். உங்களுக்கு ஒரு ₹1,00,000 பிசினஸ்ல வருதுங்க. இந்த ₹1,00,000 நீங்க என்ன பண்ணணும்னா நாலா பிரிக்கணும். நாலா பிரிக்கணும்னா 25,000 25,000 25,000 25,000 நாலா பிரிச்சுட்டீங்களா? நாலா பிரிச்சுட்டு அதுல ஃபர்ஸ்ட் 25,000 நம்ம ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றது வந்து எப்படின்னா, சரி வாங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு போவோம், வாங்க எல்லாரும் பீச்சுக்கு போவோம், வாங்க எல்லாரும் கோவாக்கு போவோம், அந்த மாதிரி கிடையாது. ஆடம்பர செலவு கிடையாது, அத்தியாவசிய செலவுகள். இப்ப அந்த 25% அந்த 25,000 வந்து வீட்டுக்கு இந்தாம்மா செலவுக்கு வச்சுக்குமா, இல்ல இந்தாம்மா நீ வந்து ஃபீஸ் எல்லாம் கட்டணும்னு சொன்னீங்க, ஃபீஸ் எல்லாம் கட்டிடு. என்ன இந்த கரண்ட் பில் எல்லாம் கட்டணுமா, வாடகை எல்லாம் கட்டணுமா, இல்ல இஎம்ஐ எல்லாம் கட்டணுமா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப நீங்க என்னதான் நீங்க பிசினஸ் பண்ணாலும் ஓடுறீங்க, வீட்டுல இருக்கவங்க அவங்க வீட்டுல தான் பசங்களை எல்லாம் பாத்துக்கிறாங்க, உங்களுக்கு தேவைன்றதை சமைச்சு போடுறாங்க, துணியை துவைக்கிறாங்க, அயன் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மனுஷன் பிசினஸ் பிசினஸ் ஓடுறான்ப்பா, இது வரைக்கும் சல்லி காசு கையில கொடுத்தது இல்லப்பா அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னாவே, நீங்க மீட்டிங்ல போய் பிசினஸ் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்படி அப்படின்னு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்ல, ஆமா இது இப்படியேதான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டை கவனிக்கணும். ஸோ நமக்கு வரக்கூடிய வருமானத்துல 25% எடுத்து வீட்டுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ வீட்டுக்கு நம்ம கொடுத்தாவே நம்மளுக்கு தேவைன்ற விஷயத்த நம்ம பண்ணிடுறோம். நம்ம பீஸ்ஃபுல்லா நம்மளால பிசினஸ் பண்ண முடியும். ரெண்டாவது 25% மீதி 25,000 மறுபடியும் எந்த பிசினஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பிசினஸ்ல நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, பிசினஸ் வந்து ஒன் வே கிடையாது. நான் ஸ்டார்டிங்ல இதுல போட்டாங்க எனக்கு இதுல வந்துட்டே இருக்குங்க அப்படின்னா அப்படி கிடையாது, அப்படி வேலை செய்யாது பிசினஸ். நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ரீஇன்வெஸ்ட் பண்ணணும்னா இப்ப நம்மளோட சினாரியோல இப்போ நம்ம ஆலிவர்ஸ் எடுத்துப்போமே, ரீஇன்வெஸ்ட் போது நம்மளுக்கு வரக்கூடிய லாபத்துல 25% நம்ம டயர் ஆக்டிவேஷன் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஆலிவ் செயின் வாங்கி வைக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ டாக்டைல் டிஎன்எஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம லெவல் அப்கிரேட் பண்றதுக்கு அந்த 25% நம்ம பயன்படுத்திக்கலாம். வந்த 100% இல்ல சார் இந்த பிசினஸ் மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு சார், அதனால வந்த காசு தூக்கி எல்லாத்தையும் நான் பிசினஸ்குள்ளேயே போட்டுருவேன் சார், நீங்க அந்த 80%க்கு போயிடுவீங்க. அதை மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. 25% நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணால் போதுமானது. சரி, 50,000 முடிஞ்சதுங்களா? மீதி 50,000 இருக்குது. அந்த 50,000த்துல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 25% ஒரு 25,000 நம்ம என்ன பண்ண போறோம்? போர்ட்போலியோ பில்ட் பண்ண போறோம். அது என்ன சார் போர்ட்போலியோ? போர்ட்போலியோனா நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், மற்ற பாண்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இதுல எதுல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சில தான் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு அழகான ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு பினான்ஸோ அது மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதுலயும் இருக்கு நிறைய குப்பை எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கு, நீங்க அதுல எல்லாம் போய் போட்டீங்கன்னா உங்களோட காசு எடுக்க முடியாது. ஸோ அதனால ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஒரு பினான்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்க கேஒய்சி எல்லாம் முடிச்சு எல்லாமே பக்காவா வெரிஃபை பண்ணி வச்சுட்டு எந்த காயின் வாங்கினா நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு உங்க அப்ளைனை கேளுங்க, இல்ல தெரிஞ்சவங்களை கேளுங்க, இல்ல நீங்களே வந்து அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு காயின் வாங்கினா நல்லா இருக்கும்னா அந்த காயின்ல அந்த 25,000 தூக்கிட்டு போய் ஒரே காயின்ல போட்டக்கூடாது. ஒரு 25,000 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 5,000 5,000 ஒரு 5 விதமான காயினை நீங்க வாங்கலாம். காயினோ டோக்கனோ ஒரு கிரிப்டோவை நீங்க வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாதமோ இல்லைன்னா உங்களுக்கு வாரம் வாரம் காசு வருது, இல்ல தினைக்குமே காசு வருது அப்படின்னா கூட அந்த 25% கொண்டு போய் நீங்க கிரிப்டோ அசட்டை பில்ட் பண்ணலாம்.
அதை பில்ட் பண்ணிட்டு நீங்க தினைக்கும் போய் பார்க்க கூடாது. தினைக்கும் ஏறுச்சா இறங்குச்சா ஏறுச்சா இறங்குச்சா. கிரிப்டோ கரன்சி பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏறும். ஸோ அதனால வந்து அந்த டைம் வரும்போது அது ஏறும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதுல வைக்கலாம். சரி, இன்னொரு ஒரு 25,000 ரூபாய் இருக்கே சார், அதை என்ன சார் பண்ணலாம்? அத நம்ம என்ன பண்ணலாம்னா பிசிக்கல் அசெட், என்ன சொல்லுவாங்கன்னா அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லுவாங்கல்ல. அசையும் சொத்துன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பைக்கு, காரு, இதெல்லாம் வந்து நீங்க பிரைவேட் ஜெட் வாங்குறீங்க, ஒரு ஒரு இது வாங்குறீங்க, குரூஸ் ஷிப் மாதிரி வாங்குறீங்க, அதெல்லாம் வந்து அசையும் சொத்து. அசையா சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு ரெசார்ட் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, அப்படிலாம் வந்து அசையா சொத்து. ஸோ அந்த 25% வந்து நீங்க தங்கத்திலேயோ, தங்கம்லாம் வந்து அசையும் சொத்து தான், நம்ம வேணும்னா கொண்டு போய் இடத்துல போய் விற்கலாம், எடுக்கலாம். ஸோ ஒரு தங்கமோ இடமோ அப்படி வாங்கலாம். அப்படி வாங்கும்போது வீட்லயும் இப்ப தங்கத்தை வாங்கி நீங்க வீட்டுல பீரோல வைக்கிறதுக்கு பதில் அந்த தங்கத்துல ஒரு நெக்லஸ் வாங்கி ஒய்ஃபு கழுத்துல போட்டு விட்டீங்கன்னா பார்க்கறதுக்கும் சூப்பரா இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிசிக்கல் அசெட் நம்ம வாங்கலாம் ஒரு 25%. ஸோ இது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க வரக்கூடிய அந்த 1,00,000 இந்த மாதிரி நீங்க பிரிச்சு 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 வாங்கும்போது நாளைக்கு பிசினஸ் நல்லா டேக் ஆஃப் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது இது உங்களுக்கு அதிகமாகிட்டே வரும். நாளைக்கு பிசினஸ் ஸ்டக் ஆனாலும் உங்களோட போர்ட்போலியோ உங்களுக்கு காப்பாத்த போகுது, உங்களோட பிசிக்கல் அசெட் உங்களை காப்பாத்த போகுது, ஃபேமிலியில இருந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க அழகா அதெல்லாம் அந்தந்த டைம்ல நீங்க அதை அழகழகா செட்டில் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து மணி மேனேஜ்மெண்ட். இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் நான் இதை மாதிரி அப்ளை பண்ணலையே சார் அப்படின்னா தப்பு இல்லை, இனிமேட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ 1,00,000 ரூபாய் வந்தாதானா, 100 ரூபாய் வந்தாலும் நீங்க இதை பண்ணணும். ஸோ அதை மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சார் 100 ரூபாய் வந்திருக்கு சார், ஆனா நான் இந்த பிசினஸ்ல இப்ப இல்லையே, இல்ல இப்ப பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்ற ஆப்ஷன் இல்லையா, தப்பு இல்லை, அதை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிருங்க. அந்த 25 ரூபாவை எடுத்து ஓரமா வச்சிருங்க. ஒன்ஸ் பிசினஸ் வந்த உடனே ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றது யாரு வளர்த்துக்கணும்னா அதை நம்ம தான் வளர்த்துக்கணும். நமக்காக நம்ம போய் மற்றவங்களை வளர்த்துக்கோன்னா நம்ம சொல்ல முடியாது. இப்ப உங்க பையன்கிட்ட போயிட்டு மேக்ஸ் ஒழுங்கா போடுறான், மேக்ஸ் ஒழுங்கா போடுறான், மேக்ஸ் ஒழுங்கா போடுறான்னு சொல்றதுக்கு பதில் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க ஒரு கணக்கு அவனுக்கு போட்டு காமிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்து அவங்களே போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எங்க மாத்தணும்னா நம்ம தான் அதை மாத்தணும். ஃபர்ஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்னன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். நீங்க எந்த ஒரு பிசினஸ்ல வந்தாலும் அந்த பிசினஸ்ல வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயம் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆலிவர்ஸே எடுப்போம். ஆலிவர்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பிசினஸ்குள்ள வராருன்னும் போது அவருக்கு எப்படி வந்து இந்த கிரிப்டோ வேலெட் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்றது, ரெண்டாவது வந்து ஆலிவர்ஸ்ல வந்து லிங்க் எடுத்து எப்படி வந்து உள்ளுக்குள்ள என்ட்ரி போடுறது, காசை எப்படி உள்ள கொண்டு வர்றது, அந்த காசை எப்படி வெளியில எடுத்து ரூபாவா மாத்துறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டயர் எப்படி ஆக்டிவேஷன் பண்றது, எப்படி வந்து ஒரு 30 நாளுக்குள்ளேயும் அதை வந்து எப்படி நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் இது கஷ்டமா இருக்கே சார். சார் ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நம்ம ஒரு 2-3 தடவை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். இப்ப நம்ம ஏஜ் பார்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து டிவி வந்துச்சுங்க. என்ன டிவி, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்துச்சு. டைனோராவா அந்த பொட்டிலாம் வச்சு மூடிலாம் விடுவாங்க. சில பேர் வந்து எக்ஸாம் டைம்ல அதை சாவி போட்டு பூட்டிக்கிட்ட கூட பூட்டிடுவாங்க, அது திறக்க முடியாது. அப்போ வந்து நீங்க சேனல் மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல போயிட்டு ஒரு 12ன்னு போட்டிருக்கோம், ஆனா அது வரக்கூடியதே 2 சேனல் தான் வச்சுக்கோங்களேன். அதை டக்குன்னு திருப்பணும், எழுந்து போய் திருப்பணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலர் டிவி வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுந்து போய் திருப்பது, அங்க அப்ப வந்து பட்டன் வந்துச்சு. ஒரு 6 சேனலுக்கு பட்டனை இல்லைன்னா 12 சேனலுக்கு பட்டனை பிரஸ் பண்ணா வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் வந்துச்சு. நீங்க உக்காந்த இடத்துல இருந்தே சேனல்ல மாத்தலாம். அந்த ரிமோட் கண்ட்ரோல்ல கூட நமக்கு ஒரு 5 ஆப்ஷன் தான் தெரியும், நிறைய வச்சிருப்பான் இதுக்குன்னு. ஆனா நம்ம கத்துக்கிட்டோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உக்காந்துட்டு சொன்னாவே போதும், நீங்க வந்து சேனல்ல மாத்து, இந்த சேனல் சன் டிவி போனா ஆட்டோமேட்டிக்கா சன் டிவி போகும், வாய்ஸ் ரெகக்னேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் திங்ஸ் வந்து இது மாறிக்கிட்டே இருக்கும். அது நீங்க கத்துக்கிட்டே இருந்தாதான் நம்மளால சர்வே ஆக முடியும். இல்ல சார் நான்லாம் அந்த காலம் சார்னா நம்மளால வந்து முன்னேற முடியாது. அந்த காலம்னா நம்ம இன்னும் வந்து மாற்று வண்டியில தான் போயிட்டு இருக்கணும். நம்ம வந்து ஆடி கார் வாங்கணும்னு நினைக்க கூடாது. ஸோ நம்மளோட நினைக்கிறதெல்லாம் பெருசா நினைக்கிறோம் போது அப்ப நம்ம டெக்னிக்கல்லையும் நம்ம விஷயங்கள் கத்துக்கணும். என்னைக்குமே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்.
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பேசுறதுக்கு ஒரு தயக்கம், ஒரு பயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏதாச்சும் தப்பா பேசிடுவனோ, நான் ஏதாச்சும் பேசிட்டு அவங்க சிரிச்சிடுவாங்களோ, இல்ல நான் சொல்றத வந்து அவங்க தப்பா எடுத்துப்பாங்களோ. சார் நீங்க பேசினா தானே தெரியும். நீங்க வந்து கரெக்ட்டா பேசுறீங்களா? தப்பா பேசுறீங்களா? சிரிக்கிற மாரி பேசிட்டீங்களா? இல்ல அறியாமையில பேசிட்டீங்களான்ட்டு. ஸோ இந்த கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன வந்து உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் நல்லா வரும் அப்டின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேச பழகணும். ஃபர்ஸ்ட் பேசணும். 2வது வந்து நல்ல புக்ஸ் எல்லாம் படிக்கலாம். நல்ல புக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு கன்டென்ட் கிடைக்கும். என்ன மாரி பேசலாம் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் நல்ல மோட்டிவேஷனல் வீடியோ, நல்ல கதைகள், நல்ல ஒரு பாசிட்டிவான கதைகள் இதெல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு சில கன்டென்ட்லாம் கிடைக்கும். ஸோ கம்யூனிகேஷன் உங்க அப்ளைன் கிட்ட பேசுறதும் ஒரு கம்யூனிகேஷன் தான். நீங்க ஒரு மீட்டிங்ல போய் பேசுறதும் ஒரு கம்யூனிகேஷன் தான். நீங்க வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்கல்ல குரூப்ல, இப்ப நெறைய பேர் போடுறது இல்ல. அத வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தான். இப்ப நம்ம குழந்தை பொறந்து அது சில குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே பேச ஆரம்பிச்சுரும். சில குழந்தை வந்து பேசாம கிடக்கும். அப்ப என்ன நினைப்பாங்க, ஐயோ! இது வாய தொறந்து பேச மாட்டேங்குதே. சில பேர் வேண்டிப்பாங்க திருப்பதிக்குலாம், நான் என் குழந்தை பேச ஆரம்பிச்சதுன்னா மொட்டை அடிக்கிறேன்னு. அப்ப நீங்க அந்த குழந்தை பேசினா நல்லா இருக்கும். பேசினா கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு, அந்த பெத்தவங்க எப்படி ஆசைப்படுறாங்களோ, அந்த மாரி தானே உங்களோட அப்ளைனும் ஆசைப்படுவாரு. அப்பா நம்ம டவுன்லைன் வந்து மீட்டிங்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசினாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ நல்லா தானையா பேசுவ பேசுறதானே ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு மைக்கு பிடிச்சி பேசினா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமே. உங்களோட டீம் உங்க கீழே ஒரு 10 பேர் 20 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்க பேசணும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம பேசிதான் ஆகணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதை நம்ம கண்டிப்பா வளர்த்து தான் ஆகணும். ஸோ அதை நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா இந்த 80%ல இருந்து 20% வாழ்க்கையில சக்சஸ் ஆன மக்கள் பண்ண விஷயம் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்தது லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை நம்ம கண்டிப்பா வளர்த்துக்கணும். சார் என் கீழே வரட்டும் சார், என்கிட்ட 50 பேர் வந்த உடனே நான் லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்த்துக்கிறேன் அப்படின்னா அது அப்படி வளர்த்துக்க முடியாதுங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு பேங்க்ல போய் நிக்கிறீங்க. பேங்க்ல போய் நிற்கும் போது லைன்ல நிக்கிறாங்க. ஒருத்தன் குறுக்குல வந்து நுழைஞ்சிட்டே இருக்கிறாங்கன்னும் போது சில பேர் கேட்பாங்க தைரியமா, சார் பின்னாடி போய் நில்லுங்க சார், ஏன் சார் ஃப்ரண்ட்ல போய் நிக்கிறீங்க, நாங்களாம் கியூல தானே நிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு லீடர்ஷிப் நீங்களே எடுக்க. அப்புறம் வந்து 2 பேர் உங்க கூட சேருவான். ஆமா சார் நானும் அப்பதுல இருந்து பாத்துங்க உள்ள போறேன் சார், எப்பா பின்னாடி போய் நில்லுப்பா. அப்ப அங்க ஃபர்ஸ்ட் யாரு வாய்ஸ் ரைஸ் பண்றது, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யார் ஓப்பன் ஆகுறது, அதுதான் லீடர்ஷிப். திடீர்னு ஒருத்தர் ஸ்டேஜ்ல இருந்து அப்பா இது வந்து சொல்றதுக்கு யாராச்சும் வரீங்களா அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு கை தூக்கி நான் வந்து பேசுறேன்றாங்க பாத்தீங்களா, அதுதான் லீடர்ஷிப். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அந்த விஷயத்த எனக்கு மட்டும் வச்சுக்காம நான் எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட சார்ந்தவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் லீடர்ஷிப். அதே மாதிரி இப்போ என்ன நம்பி ஒருத்தவங்க பிசினஸ்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வழியை காட்டணும். அதே மாதிரி அவங்க வந்து லைஃப்ல சக்சஸ் ஆகணும். நான் மட்டும் ஆனா போதாது, என்ன சார்ந்து வந்த மக்களும் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் லீடர்ஷிப். ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உனக்கு எல்லாமே ஷேர் பண்ணணும். நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட அதை சொல்லிடணும். கெட்டதை சொல்றது ஒரு வழி இருக்குது. அதை வந்து டைரக்டா நெகட்டிவா சொல்லாம, அப்பா இந்த மாதிரி பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு பாலிஷ்டா சொல்லலாம். ஸோ இதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டி. எனக்கு அப்பயே தெரியும்பா, நான் உங்ககிட்ட ஏன் சொல்லணும்னு நான் விட்டல. அதே மாதிரி சில பேர் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா நான் சொல்லல. ஸோ இதெல்லாம் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம திருத்திக்கணும். இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். இதெல்லாம் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்ட்டு பை டிஃபால்ட் சில பேர் பிறப்புலயே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அவங்களை அந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க. சில பேருக்கு வந்து இதை வந்து கத்துக்கலாம். கத்துக்கிறது ஒன்றும் பெரிய கோர்ஸ் எல்லாம் கிடையாது. 6 மாசம் கோர்ஸ் சார், 1 வருஷம் கோர்ஸ் அப்படிலாம் கிடையாது. நீங்க படிக்கிற ஒரு 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 விஷயத்த வந்து நீங்க ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நிறைய பேசுறதை விட லிசன் பண்ணு, லிசன் பண்ணி புரிஞ்சுட்ட பிறகு நீ அதை பத்தி பேசு அப்படின்றது ஒரு ஒரு சின்ன வார்த்தை. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி எங்க பேசணுமோ அங்க நீங்க பேச போறீங்க. நச்சுன்னு பேச போறீங்க. ஒரு 2 நிமிஷம் பேசினாலும் ஏய் அவர் வந்து பேசினா இருப்பாருப்பா, சூப்பர்ப்பா அந்த பாயிண்ட், அந்த மாதிரி நம்ம சொல்லணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். நேர்மறை என்னைக்குமே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கணும். நீங்க என்னதான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தாலும், என்னதான் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தாலும், என்னதான் உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தாலும், இந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அப்படி இல்லைன்னா இது எல்லாமே இந்த 3மே அடிபட்டுடும். ஸோ என்னைக்குமே பாசிட்டிவா இருங்க. என்னத்த வந்து என்னத்த போய் இப்படிதாங்க இப்படியே ஆயின்னு இருக்கோங்க. அட நீங்க சொல்லதான் செய்வீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க இப்படின்னு ஒருத்தர் சொன்னா இன்னும் கடுப்பா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ
அப்படி கேட்கறதுக்கு நம்மளுக்கு கடுப்பா இருக்குன்னா அப்ப அதை நம்ம சொல்லும் போது நம்ம பிரெயின் தானே அதை ஃபர்ஸ்ட் கேக்குது. நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை நம்ம பேசுறோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் யார் கேட்கறாங்கன்னா நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கவங்க கிடையாது, நம்ம பிரெயின் தான் ஃபர்ஸ்ட் கேக்குது. இப்ப நான் கூட மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது என்னத்த மணிங்க அப்படின்னும் போது பிரெயின் நினைக்கும், ஓ இவனுக்கு பணத்து மேல வந்து ஆசை இல்ல போல இருக்கு, ஐயோ இவனுக்கு அந்த இடத்துல இருந்து 1,00,000 ரூபாய் வரா மாதிரி இருந்துச்சு, இவனுக்கு தான் ஆசை இல்லையே, கொண்டு வந்து கொடுத்தா பைப்புல கோச்சிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பிரெயின் என்ன பண்ணும், அந்த 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 இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும், எப்பப்பா நீ வச்சுக்கோப்பா, இவனுக்கு ஒன்றும் பணத்து மேல ஒன்றும் ஆசை கிடையாது, பணத்தை இவனுக்கு பிடிக்கல, நீ கொடுக்காத அப்படியே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி கேட்பாரு, என்னப்பா காசு கேட்டேனே, இல்ல செலவாயிடுச்சு, இல்ல இப்ப இல்ல அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். எண்ணங்கள் பாசிட்டிவா இருந்தால் எங்க ஒரு விஷயம் இருந்தாலும் அது லேடோக்கே போய் ஸ்ட்ரைக் ஆகும். ஓ ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, சென்னையில இருந்து எவனோ ஒருத்தர் ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்றான் போல இருக்குது நம்மளை பத்தி அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் ஆகி நடக்க வேண்டிய விஷயங்கள் எப்படியோ அது நடந்தே தீரும். அதுக்கு இந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். இதை வந்து கத்துக்குங்க. நம்ம டீம்லயே வந்து இதை பத்தி சொல்றதுக்கு சில பேர்கள் இருக்காங்க. அவங்களாம் மீட்டிங் எடுக்கும்போது நீங்க கண்டிப்பா அதை கேளுங்க, கண்டிப்பா அதை வந்து செயல்படுத்துங்க. அடுத்தது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ன்றது வந்து உங்களோட அப்ளைன் கிட்ட ரெகுலர் கம்யூனிகேஷன் வச்சுக்குங்க. ஏன் அவர் உங்களோட அப்ளைன் சொல்றோம்னா, க்ரோயிங் அப்ளைன், ஓகேங்களா? க்ரோயிங் அப்ளைன். ஏன்னா உங்க அப்ளைனுக்கு உங்களை விட சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா தெரியும். ஏன் அதிகமா தெரியும்னா அவங்களுக்கு அந்த பிசினஸ் மேல ஆர்வம் ரொம்ப அதிகம். அவங்க அந்த 20% லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அப்ப நீங்களும் 20% லிஸ்ட்ல போனோம்னா உங்களோட அப்ளைன் சொல்றத கேளுங்க. அப்ளைன் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அப்ளைன் கூட ரெகுலர் கம்யூனிகேஷன்ல இருங்க. அடுத்தது கம்யூனிகேட் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கணும். இது என்ன சார் அப்படி நான் ரோட்ல பேசின்னு போனா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? இது ரோட்ல எல்லாம் பேசிட்டு போக தேவையில்ல. வீட்டுல இருக்கும் போது நம்மளுக்கு நாமளே நம்ம பேசிக்கணும். என்ன பேசிக்கணும்? இப்ப நீங்க வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடணும்னு நினைக்கிறீங்க உங்க குரூப்ல. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் நீங்களும் ஒரு சொல்லி பார்க்கணும். இதைதான் நம்ம போட போறோம் அப்படி நீங்க சொல்லி பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்க பிரெயின் அதை ஃபர்ஸ்ட் கேட்கும். பிரெயின் அதை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இந்த வார்த்தையை நீ சொன்னா உன் டவுன்லைன் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, இது தப்பா போய் சேருமா இல்ல கரெக்டா போய் சேருமா, இல்ல இது வந்து நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்குதா இல்ல கொஞ்சம் டல்லா இருக்குதா, அது எப்ப தெரியும்னா நீங்க பேசி பார்த்தா தான் தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு நீங்களே கம்யூனிகேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே நம்ம கொஞ்சம் வேகமா பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும், நான் கண்டிப்பா வந்து இந்த நியூ இயர்ல இல்லைன்னா வந்து இந்த பொங்கலுக்குள்ள இதை நான் அச்சீவ் பண்ணி ஆவேன், இதை நான் செஞ்சே ஆவேன் அப்படின்னு யார்கிட்ட பேசுவீங்க? உங்களுக்கு நீங்களே பேசணும். உங்களுக்கு நீங்களே அதை பேசும்போது உங்களோட பிரெயினுக்கு அதை போய் ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, பசங்க கிட்ட சொல்றோம்ல, ஏய் வாயை திறந்து படிடா, நான் மனசுக்குள்ளேயே படிக்கிறேன்ப்பா, மனசுக்குள்ள படிக்காத வாயை திறந்து பட. வாயை திறந்து படின்னு ஏன் நம்ம சொல்றோம்னா, வாயை திறந்து படிக்கும் போது அந்த வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின்குள்ள போகும், பிரெயின்குள்ள போய் அது ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால வந்து பிரெயின்லயே வந்து பிரெயினே அது பெரிய ஒரு சப்ஜெக்ட், அதை விட்டுருங்க. சப்கான்சியஸ் மைண்ட் இருக்குது, கான்சியஸ் மைண்ட் இருக்குது. அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உக்காரணும்னா அந்த பிரம்ம முகத்துல எல்லாம் எழுந்து உக்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வாயை திறந்து சொல்லும் போது ஃபர்ஸ்ட் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உக்காரும். ஸோ அதனால கம்யூனிகேட் யுவர் செல்ஃப். அடுத்தது கம்யூனிகேட் வித் டவுன்லைன். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம என்னைக்குமே ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்கணும். நல்ல ஒரு கம்யூனிகேஷனா தினைக்கும் வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், சாப்பிட்டியா, தூங்குனியா, இது இல்ல கம்யூனிகேஷன். இது வந்து சும்மா எல்லாருமே கேட்கறது தான். கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்னா நீங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த கம்யூனிகேஷன். இது போலியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து இது உண்மையாவே நம்ம இருந்தால் போதும். அதனால வந்து அவங்க வீட்லயே இருக்கணும்ட்டு அவங்க வீட்லயே போய் தினைக்கும் காலையில போய் உக்காந்துட்டு டிஃபனு காஃபி அங்கதான், மதியானம் லஞ்ச் அங்கதான், ராத்திரி சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸ் அங்கதான், சாப்பாடு அங்கதான், ராத்திரி தூங்குறதுக்கு மட்டும் தான் சார் நான் வீட்டுக்கு வருவேன், அது கிடையாது. நீங்க போன் பண்ணாவே அவர் போன் எடுத்து ஆன்சர் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல கம்யூனிகேஷன். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணும் போது நான் சொன்ன மாதிரி அந்த 20% லிஸ்ட்ல நம்ம கண்டிப்பா வந்துருவோம். ஸோ see you soon in 20% list. Thank you. Back to the host.